இந்த மாதிரி டிஐஒய் நைட் புக் ரீடர் எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் தான் ராஜசேகரன். வெல்கம் டு மை சேனல் சயின்ஸ் டிபார்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி டிஐஒய் நைட் புக் ரீடர் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கார்ட்போர்டு ஒன்று, அப்புறம் அக்ரலிக் ஷீட் ஒன்று திக்னஸ் அதிகம், எல்இடி ஸ்டிப் லைட் என்கிட்ட கொஞ்சம் பழசு இருந்துச்சு, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் டைப் சி சார்ஜிங் மாடியூல் ஒன்று, 3 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி ஒன்று, மைக்ரோ சுவிட்ச். ஸோ இதை வச்சு நம்ம வந்து டிஐஒய் நைட் புக் ரீடர் வந்து செய்ய போகிறோம். ஸோ இப்போ இந்த நைட் புக் ரீடரை நான் பக்கா செஞ்சு முடிச்சாச்சு. இது சார்ஜிங் பக்கா இருக்குது, அட் சேம் டைம் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. இந்த நைட் புக் ரீடரை நான் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் சார்ஜிங் மெத்தடில் செஞ்சுருக்கேன். ஸோ நம்ம ஒன்ஸ் சார்ஜ் போட்டு இதை நம்ம பேக்கில் எடுத்து போட்டு எங்கே வேணால் எடுத்துகிட்டு போனால், இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் செஞ்சு காட்ட போகிறேன். காமான்னு
இப்போ வந்து கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எல்லா லைட்டையும் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஒரு லைட் மட்டும் தான் இருக்குது. இப்போது இந்த நைட் புக் ரீடர் எதுக்கு நான் செஞ்சேன் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். நம்ம வந்து ட்ராவலிங்கில் இல்லாட்டி வந்து என்னென்னா நைட் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம், இல்லை ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருப்போம். அந்த நேரத்தில் ஒன்று பவர் கட் ஆகலாம், இல்லைனா வந்து எல்லாம் தூங்கணும், கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் நம்ம வந்து படிக்கணும். அதுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதுதான் இந்த நைட் புக் ரீடர். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம நைட்டில் படிக்கலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்டே. இப்போ இந்த ஒரு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நைட் புக் ரீடர் யூஸ் பண்ணி த இன்வென்ஷன் த ஸ்டோரிஸ் ஆஃப் இன்வென்ஷன் அப்படிங்கிறத வந்து நான் படிக்க போகிறேன். அது எப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ வந்து எல்லாரும் லைட் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க, இல்லை கரண்ட் கட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நேரத்தில் நான் படிக்கணும் அப்படின்னா, நான் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து டார்ச் லைட் யூஸ் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலான்னு. அது வந்து ரொம்ப ஓவர் லைட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இது யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணலாமா? 3, 2, 1. ஸோ படிக்கலாமா? த ஸ்டோரிஸ் ஆஃப் இன்வென்ஷன். The world was on the move as the 17th century began. Novel ideas and fresh thinking were in the air. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து படிக்கலாம். இந்த பேஜ் மட்டும் தான் நமக்கு வந்து லைட்டிங் இருக்கும். மோரோவர் வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து பிரைட்னஸ் இருக்காது, யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அதனால தான் கொஞ்சம் மாதிரி இந்த yellowish கலரில் வந்து லைட் கொடுத்துருக்கேன். ஒயிட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். பட் நமக்கு வந்து தெளிவாக அந்த இடம் மட்டும் தெரியும். ஸோ இது நான் இன்னும் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நைட் புக் ரீடரை நான் செஞ்சேன். ஒளியிலே தெரிவது சேகரா. ஸோ இந்த DIY நைட் புக் ரீடர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மோர் ஓவர் இந்த வீடியோவை எல்லா கேங்லையும் கண்டிப்பாக புக் லவர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன புக் பிடிக்கும், இல்லை நான் படித்த புக்லேயே வந்து இந்த கோட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த விஷயம் வந்து நல்லா எனக்கு பிடிச்சிருந்தது, மனசு டச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச புக்கு வந்து அப்துல் கலாம் ஐயாவோட விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு திருக்குறள் புக்கு. திருக்குறள்லேயே எனக்கு பிடிச்ச திருக்குறள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகலாது அணுகாது சயின்ஸ் டிபோர்ட் சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவனுக்கு கல்யாணமே நடக்காது அப்படிங்கிற திருக்குறள் தான் எனக்கு ரொம்ப. ஸோ மறக்காமல் சயின்ஸ் டிபோர்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் சயின்ஸ் டிபோர்ட் தான், மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.